வேண்டுமொரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கவுஹாத்தியில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே முதலாவது போட்டி ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே 1-0 என்ற அடிப்படையில் இந்த போட்டி ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நானே அசுச்சி வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்கா அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்தாட தீர்மானித்தது. ஆகவே செனுரன் முத்துசாமி 109 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த முதலாவது சதத்தை பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோடு மார்க்கோ ஜான்சன் சிறப்பான ஒரு 93 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்க தென்னாப்பிரிக்காவுடைய சிறந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கை முதலாவது இன்னிங்ஸில் பெற்றுக் கொடுத்த 489 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. சகல விக்கெட்டுகளும் இழந்து ஆகவே இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. ஜசாவி ஜஸ்வால் 58 ஓட்டங்கள் என்பது ஒரு அரைச்சதத்தை பெற்றுக் கொடுத்த அந்த போட்டித் தொடரிலே பெறப்பட்ட முதலாவது அரைச்சதம் இந்திய அணி சார்பாக என்பது குறிப்பிடத்தக்கது. சகலத்துறை தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 201 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் விளைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக 289 ஓட்டங்கள் முன்னிலை பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி போலோவன் முறையில் இந்திய அணிக்கு வாய்ப்பை வழங்காமல் துடுப்படுத்தாட வாய்ப்பை வழங்காமல் தம்முடைய அணியை துடுப்படுத்தாட மீண்டும் அழைத்திருந்தது. அந்த அடிப்படையில் ட்ரஸ்டன் ஸ்டாப் 94 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து சதத்தை தவறவிட்டு ஆட்டம் இழந்திருந்தார். டோனி டி சோரி 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் அரைச்சதத்தை கடக்க முடியாமல் ஆட்டம் இழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே அதன் காரணமாக 260 ஓட்டங்கள் 5 விக்கெட்டுகள் இழந்து இன்னிங்ஸை நிறுத்தி கொண்ட தென்னாப்பிரிக்கா அணி இந்திய அணிக்கு இரண்டாவது இன்னிங்ஸில் 540 என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்திருந்தது. அதன் காரணமாக இந்திய அணி இந்த போட்டியில் எப்படியாவது சமன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் மீண்டும் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்படுவதன் காரணமாக ரவீந்திர ஜடேஜா அதிகப்படியாக 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். இந்த 2 டெஸ்ட் போட்டிகளிலே இரண்டாவது அரைச்சதம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியால் பெறப்பட்டது. ஆகவே அவர் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்கள் 54 ஓட்டங்களையும் அடுத்ததாக எந்த ஒரு வீரரும் 20 ஓட்டங்களை கடக்காதன் காரணமாக 63.5 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்ட இந்திய அணி 140 ஓட்டங்கள் ஒரு குறைந்த ஓட்ட எண்ணிக்கையில் ஆட்டம் இழந்திருந்தது. ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் 408 ஓட்டங்கள் பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்கா சுழற்பந்து வீச்சாளர் ஹார்மர் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேசவ் மகராஜ் 2 விக்கெட்டுகள் மற்றும் செனுரன் முத்துசாமி மார்க்கோ ஜான்சன் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்திய அணியை பொறுத்தவரையிலே டெஸ்ட் போட்டிகளில் வெள்ளை துடைப்பு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்கா அணி இதற்கு முன்னதாக 2000 ஆண்டும் தென்னாப்பிரிக்கா அணி 2-0 அடிப்படையில் வெள்ளை துடைப்பு செய்திருந்தது. ஆகவே இன்றைய போட்டியும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பமாக மாறியிருந்தது. அதன் பின்னதாக தென்னாப்பிரிக்கா அணி தலைவர் ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். முதல் 12 டெஸ்ட் போட்டிகளிலே தலைவராக செயற்பட்டு 11 போட்டிகளில் வெற்றி பெற்ற சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார். இதற்கு முன்னதாக பென் ஸ்டோக்ஸ் 10 போட்டிகளில் வெற்றி பெற்றதே சாதனையாக இருக்கிறது. அத்தோடு இந்திய அணியை பொறுத்தவரையில் ஒரு சொந்த மண்ணில் விளையாடும் போது எந்த விதமான சதத்தையும் பெறாத 3வது சந்தர்ப்பமாக மாறியிருந்தது. நியூசிலாண்டோடு எதிர்கொண்டது 1967ஆம் ஆண்டு தொடக்கம் 70ஆம் ஆண்டுகளில் இந்த எந்த விதமான சதத்தையும் பெறாத ஒரு சாதனையாக இருந்தது. அதன் பின்னதாக 1995 96ஆம் ஆண்டுகளில் காலத்தில் நியூசிலாண்டோடும் எந்த விதமான சதத்தையும் பெறாத ஒரு தொடராகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய போட்டியிலும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பமாக மாறியிருந்தது. சதத்தை பெறாமல் எந்த ஒரு வீரரும் இந்திய அணி சார்பால் சரத்தை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி பொறுத்தவரை டெஸ்ட் போட்டிகளிலே பெரிய ஒரு தோல்வியை இன்றைய போட்டியிலே சந்தித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 408 ஓட்டங்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கவுகாத்தியிலே. இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணியோடு நாக்பூரில் 342 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை வீழ்த்தியிருந்தது குறைந்த, அதாவது இந்திய அணியால் பெரிய தோல்வியாக கருதப்பட்டிருக்கிறது.
தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரை இந்த போட்டியானது ஒரு சிறந்த இரண்டாவது வெற்றியாகவும் கணிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 492 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற போட்டியிலே ஒரு சிறந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறாகவே இந்த வெற்றி இரண்டாவது வெற்றியாகவும் பதியப்பட்டிருக்கு. இந்த போட்டித் தொடரிலே போட்டியிலே சிறப்பாக 93 ஓட்டங்களையும் 6 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியதோடு இந்த போட்டியில் இறுதி இன்னிங்ஸிலே ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றிருந்த மார்க்கோ ஜான்சன் இந்த போட்டியின் நாட்டு நாயகனாகும். சைமன் ஹார்மர் இந்த போட்டித் தொடரிலே 27 விக்கெட்டுகளை கைப்பற்றிய அவர் இந்த போட்டியின் சிறந்த ஆட்ட நாயகனுக்கான விருதை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச்சலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம்.